வணக்கம். இன்னைக்கு நம்ம பக்கத்துல குடிபோதை நோயாளிகள் அந்த குடிபோதை நோயிலிருந்து மீண்டு வரும்போது அவங்க குடியை நிறுத்த ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நாளைக்கு குடிக்காம இருக்கணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எவ்வளவு நாளைக்கு குடிக்காம இருக்கணும்னா ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ ஒரு வருடத்துக்கோ அவங்க குடிக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இலக்கை அவங்க நிர்ணயிக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருந்தா போதும், இன்று ஒரு நாள் நான் குடிக்காம இருந்தா போதும் அப்படின்னு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அவங்க இலக்கை பிக்ஸ் பண்ணணும். அந்த ஒரு நாள் குடிக்காம இருக்கும்போது அந்த ஒரு நாள் இலக்குல அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்ப அந்த ஒரு நாள் வெற்றி அவங்க அடுத்த நாளும் குடிக்காம இருக்கிறதுக்கு துணையா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் வெற்றி மூலியமா தான் அந்த பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுமே தவிர மொத்தமா நான் இத்தனை வருஷத்துக்கு குடிக்காம இருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணும் போது அதுல ஒரு பெரிய ஒரு கஷ்டமா தெரியாது, அதுல ஒரு பதட்டம் உருவாகும். இப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம வெற்றி அடையணும்னா வெற்றி அடையணும் அப்படின்ற பதட்டம் இல்லாம இருக்கணும். வெற்றி அடைய வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான முதல் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்காம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இலக்கை அவங்க பிக்ஸ் பண்ணும் போது அவங்களுக்கு பயமோ பதட்டமோ அந்த கஷ்டமோ தெரியாது. அப்போ பல வருடங்களுக்கு நான் குடிக்காம இருக்கணும் அப்படின்னு அந்த இலக்கை அவங்க பிக்ஸ் பண்ணும்போது இவ்வளவு நாள் நான் குடிக்காம இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயமும் பதட்டமும் அவங்களுக்கு உருவாகும். அதன் மூலியமா அவங்களுக்கு தோல்வி வரலாம். அப்போ இன்னைக்கு ஒரு நாள் ஃபோக்கஸ் பண்ணா போதும், இன்னைக்கு ஒரு நாள் ஜெயிச்சா போதும், இன்று ஒரு நாள், இன்று ஒரு முடிவு, இன்று ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து வரும்போது அந்த குடிபோதை இல்லாத வாழ்க்கை அப்படின்ற பெரிய வெற்றியை நம்ம அடைஞ்சிடலாம். நன்றி.